ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். வேரியபிள்ஸ்னால் அது நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. புரியல, ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ நம்ம கையில் ஒரு பாக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த பாக்ஸ் தான் வேரியபிள். அந்த பாக்ஸ்குள்ளே நம்ம ஒரு பென்னோ இல்லை பென்சிலோ வைக்கிறோன்னா அந்த பென்னா பென்சில் தான் நம்மளோட டேட்டா. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேரியபிள்னால் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. இப்போ டேட்டா டைப்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். டேட்டா டைப்ஸ்னால் அந்த வேரியபிள் எந்த மாதிரி டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும்னு நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு பேர் தான் டேட்டா டைப்ஸ். இந்த சி லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டோன்னா இதில் மொத்தமாக ஒரு 5 டேட்டா டைப்ஸ் இருக்குது. இன்டிஜர், ஃப்ளோட், கேரக்டர், பூலியன் அண்ட் டிரைவ்டு டேட்டா டைப்ஸ். இன்டிஜர் டேட்டா டைப்ஸ்னால் ஹோல் நம்பர்ஸை மட்டும்தான் அதனால் ஸ்டோர் பண்ண முடியும். அதுவே ஃப்ளோட் எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து டெசிமல் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணும். அதுவே கேரக்டர்னால் ஒரு லெட்டர் ஆர் ஸ்ட்ரிங் அந்த மாதிரி இதை ஸ்டோர் பண்ணும். பூலியனா ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணுறது. இந்த டிரைவ்டு டேட்டா டைப்ஸ்னால் நம்மளே டேட்டா டைப்ஸை உருவாக்குறது, லைக் அரே அந்த மாதிரி. இப்போ இன்டிஜர் டேட்டா டைப்னா என்னன்னு கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். இன்டிஜர்னால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு ஹோல் நம்பர்ஸ் மட்டும்தான் இதனால் ஸ்டோர் பண்ண முடியும். இது மெமரியில் 4 பைட்ஸ் இது கன்சியூம் பண்ணிக்கிறோம். அதாவது சிங்கிள் வேரியபிள் வந்து 4 பைட்ஸு கன்சியூம் பண்ணிக்கிறோம். இதோட கீவேர்டு என்னதுன்னா இன்ட்டு, அதாவது ஸ்மாலில் தான் இருக்கணும் எல்லாமே, INT. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. ஹேஷ் இன்க்ளூட் std.ioங்கிறது std.io.hங்கிறது ஹெட்டர் ஃபைல். இந்த ஹெட்டர் ஃபைலுக்குள்ளே என்ன இருக்குன்னா இந்த printf, scanf இருக்கும். printf எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ஒரு இது மெசேஜை டிஸ்பிளே பண்ணணும்னா அதுக்கு நம்ம printf யூஸ் பண்ணுறோம். அதே scanf எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு வேல்யூவை நம்ம யூசர்ட்டிருந்து வாங்கணும், ஆர் சம் டேட்டாவை யூசர்ட்டிருந்து நம்ம வாங்கணும்னா அதுக்கு scanf யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த மெயினுங்கிறது இங்கே தான் மெயின் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத டிஃபைன் பண்ணுறது. அது கீழே பேராந்தசிஸ் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டு இன்ட்டுங்கிறது தான் இன்டிஜரோட கீவேர்டுன்னு சொல்லியிருந்தேன், அதனால இங்கே இன்ட்டுன்னு போட்டிருக்கோம். அந்த எக்ஸுங்கிறது தான் இதோட வேரியபிள், 5ங்கிறது தான் டேட்டா. இப்போ எக்ஸுங்கிற வேரியபிள் 5ங்கிற டேட்டாவை ஸ்டோர் பண்ணியிருக்கு. எந்த மாதிரி? இன்டிஜராக. இதுதான் வேரியபிள் அண்ட் டேட்டா டைப். அது கீழே printfன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். printfங்கிறது கீவேர்டு. அதில் ப்ராக்கெட்டுக்குள்ளே %dங்கிறது ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா இன்டிஜரை பிரிண்ட் பண்ணணும்னா நம்ம %dன்னு கொடுக்கணும். அது பக்கத்தில் எக்ஸில் உள்ள டேட்டாவை நான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு அந்த printf யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரிட்டன் 0 கடைசியாக கொடுத்துருக்க ரிட்டன் 0 எதுக்குன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். அதாவது ப்ரோக்ராம் வந்து முடிய போகுதுன்னு கம்பைலருக்கு நான் மெசேஜ் கொடுக்குறேன். அதுதான் இங்கே ரிட்டன் 0. பேராந்தசிஸ் ஓப்பன் பண்ணோன்னா கண்டிப்பாக பேராந்தசிஸ் க்ளோஸ் பண்ணும். அதனால் கடைசியாக பேராந்தசிஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இந்த சி ப்ரோக்ராமில் நம்ம இன்னொரு பாயிண்ட் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இருக்குது. என்னென்னா ஒவ்வொரு லைனோட கடைசிலையும் நம்ம செமிகோலன் வைக்கணும், இல்லைனா அது இன்டென்ட் எரர் காட்டும். இங்கே பாருங்கள், நான் int x = 5 போட்டுட்டு கடைசியில் செமிகோலன் வச்சுருக்கேன். அதே மாதிரி தான் எல்லா லைனுக்கும் நான் வச்சுருக்கேன். printfக்கும் வைக்கணும், ரிட்டன் 0க்கும் வைக்கணும். ஏன் நம்ம ஹெட்டர் ஃபைலுக்கும் மெயின் ஃபங்க்ஷனுக்கும் வைக்கக்கூடாதுன்னா அதுக்கு நமக்கு தேவையில்லை. இந்த பேராந்தசிஸ்குள்ளே வர்ற எல்லாத்துக்குமே நம்ம கண்டிப்பாக செமிகோலன் வச்சாகணும். இப்போ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 5. இதே மாதிரி நம்ம ஃப்ளோட்டுக்கு பார்க்கலாமா. ஃப்ளோட்டுங்கிறது என்னது? டெசிமல் வேல்யூஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணும், அதாவது பாயிண்ட் வச்ச வேல்யூஸை மட்டும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் மெமரியில் 4 பைட்ஸ் தான் அலோகேட், அதாவது கன்சியூம் பண்ணிக்கிறோம். இதோட கீவேர்டு என்னென்னு பார்த்தோம்னா ஃப்ளோட், FLOAT, எல்லாமே ஸ்மாலில் தான் இருக்கணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் ஹேஷ் இன்க்ளூட் std.io, அதாவது ஹெட்டர் ஃபைலை நான் ப்ரோக்ராம்குள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் இந்த printf scanf நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அது மாதிரி printf scanf மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நிறைய இன்பில் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் அதில். அதே மாதிரி இன்ட்டு மெயின் கொடுத்துருக்கேன், அதாவது மெயின் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டேன். இப்போ பேராந்தசிஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே float x = 5.99 கொடுத்துருக்கேன். இங்கே எக்ஸுங்கிறது வேரியபிள், ஃப்ளோட்டுங்கிறது நான் வேரியபிளை டிஃபைன் பண்ணிட்டேன். நீ ஃப்ளோட் வேல்யூ எதுவும் ஸ்டோர் பண்ணணும்னு அந்த வேல்யூ நானே கொடுத்துட்டேன் 5.99. இப்போ அதுக்கப்புறம் printf கொடுத்துருக்கேன். இதில் %f யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் இங்கே %f யூஸ் பண்ணியிருக்கேன்னா இன்டிஜர் டேட்டா டைப்னா %d யூஸ் பண்ணணும், ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். இதே ஃப்ளோட்னா %f யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிட்டு எக்ஸ் கொடுத்துருக்கேன். எக்ஸில் தான் என்னோடய வேல்யூ இருக்குது. அடுத்து ரிட்டன் 0னா ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகுதுன்னு நான் கம்பைலருக்கு மெசேஜ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பேராந்தசிஸ் ஓப்பன் பண்ணணும், கண்டிப்பாக பேராந்தசிஸ் க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி கடைசியாக செமிகோலன் வைக்கணும், வச்சாச்சு. இப்போ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 5.990000ன்னு வரும். ஏன் இங்கே நம்ம 5.99 தானே கொடுத்தோம், ஆனால் ஏன் இங்கே 5.990000 வருதுன்னா எப்போவுமே ஃப்ளோட்டுங்கிறது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 வேல்யூஸை காட்டும். எப்போவுமே
பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 வேல்யூஸை காட்டும். சப்போஸ் எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு வேல்யூ வந்தால் போதும் எனக்கு அவுட்புட்டில் அப்படின்னா நம்ம அந்த பெர்சன்டேஜ் எஃப்னு போகிற இடத்துல பெர்சன்டேஜ் டாட் ஒன் எஃப்னு கொடுத்தோன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆகும். சப்போஸ் பாயிண்ட் 2 எஃப்னு கொடுத்தோன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 வேல்யூ பிரிண்ட் ஆகும். இது ஃபார்மல் ஸ்பெசிஃபையரில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேரக்டர் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு சின்ன எரர் பார்த்துக்கலாம். இங்கே என்னென்னா இதே ப்ரோக்ராம் பாருங்களேன். இங்கே நான் ஃப்ளோட் எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துட்டு பிரிண்ட்எஃப்ல பெர்சன்டேஜ் டின்னு கொடுத்துருக்கேன். ஆனால் பெர்சன்டேஜ் டிங்கிறது இன்டீஜரோட ஃபார்மல் ஸ்பெசிஃபையர். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் 0 கொடுத்துருக்கேன். இங்கே வந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு -14498564040 வந்துடு. இது வந்து ஒரு கார்பேஜ் வேல்யூ. அதாவது இது என்ன வேல்யூனே எனக்கு தெரியாது. மெமரியிலிருந்து இது ரேண்டமாக ஒரு வேல்யூவை டிஸ்பிளே பண்ணியிருக்கு. அப்போ ஃப்ளோட்டுங்கிறதுக்கு நான் இது வந்து கம்பைலருக்கு பொறுத்து மாறும். ஸோ இப்போ நான் ஆன்லைன் கம்பைலர் யூஸ் பண்ணியிருக்கனால எனக்கு வந்து கார்பேஜ் வேல்யூ வந்திருக்கு. சப்போஸ் இதே நீங்கள் ஆஃப்லைன் கம்பைலர் யூஸ் பண்ணிங்கன்னா மேபி எரர் காட்டலாம். அதனால ஃப்ளோட்னா பெர்சன்டேஜ் எஃப் யூஸ் பண்ணணும், இன்டீஜர்னா பெர்சன்டேஜ் டி யூஸ் பண்ணணும். இப்போ கேரக்டர் பற்றி பார்க்கலாம். கேரக்டர் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. சிம்பிள்ஸை ஸ்டோர் பண்ணலாம், நம்பர்ஸை வந்து ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ணலாம். நீங்கள் டபுள் கோட்ஸ், சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ்க்கு எது கொடுக்குறீங்களோ ஃபுல்லாக கேரக்டர் எடுத்துக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கேயும் நான் ஹேஷ் இன்க்ளூட் std.io ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். பராந்தசிஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். கேரக்டரோட கீவேர்டு என்னன்னு கேட்டிங்கன்னா CHAR, அதாவது ஸ்மாலில் தான் இருக்கணும். CHAR எக்ஸ் ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸில் ஏன்னு கொடுத்துருக்கேன். இங்கே ஏன்னு கொடுத்துட்டேன். இப்போ பிரிண்ட்எஃப் இங்கே கேரக்டர்னா பெர்சன்டேஜ் சி, இன்டீஜர்னா பெர்சன்டேஜ் டின்னு பார்த்தோம், ஃப்ளோட்னா பெர்சன்டேஜ் எஃப், இங்கே கேரக்டர்னா பெர்சன்டேஜ் சி. அதே மாதிரி கொடுத்துட்டு எக்ஸில், ஏன்னா எக்ஸுங்கிறது என்னோட வேரியபிள், அதில் தான் ஏங்கிற கேரக்டர் இருக்குது, அதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ரிட்டர்ன் 0 கொடுத்துருக்கேன். ரிட்டர்ன் 0 இதுக்கு நம்மளோட ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான். எல்லாத்துக்கும் கடைசியில் செமிகோலன் வைக்கணும். பெராந்தசிஸ் ஓப்பன் பண்ணனால பெராந்தசிஸ் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும். இப்போ நம்மளோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இதுதான் சியில் உள்ள பிரைமரி டேட்டா டைப்ஸ். இதுக்கப்புறம் பூலியன் டேட்டா டைப் இருக்குது. பூலியன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். அது மாதிரி டிரைவ்டு டேட்டா டைப்ஸ் வந்து நிறையா இருக்குது. அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க அந்த வீடியோவை.